ரீசெண்ட் டைம்ஸ்ல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நியர்லி ரெடி டு மூவ் இன் ப்ராஜெக்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சென்னையோட ஹார்ட் லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்க நியர்லி ரெடி டு மூவ் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னையோட இம்பார்ட்டன்ட் பிளேஸான பெருங்குடியில வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு பேக் சைட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா 5 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்காங்க. அதாவது 8 hours டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல 906 யூனிட்ஸ் இருக்கு. இதுல 2 and 3 BHK வேரியன்ஸ் இருக்கு. 2 BHK உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது. 3 BHK உங்களுக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் ஹைலைட்டே லொகேஷன் தான். ஏன்னா பெருங்குடி லொகேஷன் எல்லாருக்குமே தெரியும். நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன், கனெக்டிவிட்டி, லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரியும். பட் அதை விட இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நியர்லி ரெடி டு மூவிங். இந்த சரௌண்டிங்ல ரெடி டு மூவிங்ல எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 crores ஸ்டார்ட் ஆகுது. 80+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஜிம், ஸ்விம்மிங் பூல்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இது 3 BHK மாடல் ஹவுஸ். வாங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ள என்ட்ரானுமே ஃபாயருக்கும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் லிவிங் ஸ்பேஸ் வந்துடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/10. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வித் டைனிங் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/11. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் கிச்சன் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளும் இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/10 வந்துடும். இது 3 BHK 3 டாய்லெட் ஹவுஸ். இதில் 3 bedrooms and 3 toilets வந்துடும். டென் பை 12 சைஸ்ல 3rd bedroom கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ லிவிங்லேருந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இதோட சைஸ் வந்து 12/14.5 இருக்குதுலேயே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் இதுதான். மாஸ்டர் பெட்ரூம்ல இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் வியூ நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி பால்கனி டைப்ல ஃபுல் சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைட்ல வாஷ்ரூம் வந்துடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இந்த சைடு வந்தால் நமக்கு செகண்ட் பெட்ரூம் வந்துடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11/14. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சேம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லேக் வியூ தெரியுற மாதிரி ஃபுல் சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடுமே வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங்ல இந்த ஸ்பேஸ்ல ஹேண்ட் வாஷ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். உள்ள இருக்க லிவிங் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பால்கனி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 5/10. இந்த பால்கனில இருந்து கூட நீங்க லேக் வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 BHK ஹவுஸ் பார்க்க போறோம். இந்த 2 BHKல கிச்சன், டைனிங் அண்ட் லிவிங் இது மூணுமே எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். இதுல அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் சைஸ்ல உங்களுக்கு விண்டோவும் வந்துடும். இந்த பெட்ரூமோட சைஸ் 13/10. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க காமன் ரெஸ்ட் ரூம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்துடும். இதோட சைஸ் 11/10. நியர்லி ரெடி டு மூவ் இன்ல பெருங்குடி லொகேஷன்ல 2 and 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. நான் பால்கனில இருக்கேன்.